டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நாம் வந்து 7ஆம் வகுப்பில் இயல் 4ல் தமிழரின் கப்பல் கலை அப்படிங்கிற பார்ட் 3ல் உரைநடை வந்து பார்க்க போகிறோம். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்பொழுதும் பெருவிருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். நீர்வழி அதாவது பயணம் வந்து 3 வகைப்படும். என்னதெல்லாம்? தரைவழி, நீர்வழி, வான்வழி. அந்த நீர்வழி பயணம் 2 வகைப்படும். அது என்னதெல்லாம்? உள்நாட்டு நீர்வழி, கடல்வழி பயணம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியாக கப்பலே இருந்தது. இந்த வானூர்திலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கப்பல் தான் யூஸ் ஆயிருக்குதான். கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள். கப்பலை பார்ப்பதற்கு, கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதற்கும் உள்ளத்திற்கு உவகை தரும். அந்த கப்பல்களை பற்றி தான் பார்க்க போறோம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவு வருவது காகித கப்பல். மழைநீர் காகித கப்பல் விட்டு விளையாட குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். மரபு தொடர்ச்சி என்றும் இதனை கூறலாம். கப்பல் கட்டும் கலையில சிறந்திருந்திருக்காங்க தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்கள் ஏராளமான சான்றுகள் இருக்கு. அந்த தான் என்னெல்லாம் சான்று இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு கிடைத்த நூல்களிலே மிகவும் பழமையானது இது தொல்காப்பியம் தானே. அந்த நூல் வந்து முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்யலாம். என்னது? தொல்காப்பியத்திற்கு காலத்துக்கு முன்னாடியே கடல் பயணம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு திருக்குறளை சொல்றாரு. அப்ப திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கும் சான்று இருக்கு. அப்புறம் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செஞ்சாங்க அப்படிங்கறத எதுல சொல்றாங்கன்னா பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. சோழர்களோட இதுதானே. அப்ப சோழர்கள் காலத்திலும் கப்பல்கள் இருந்திருக்கு. உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் அப்படின்னு பெரிய கப்பல் அகநானூறு சொல்லுது. அகநானூறு வந்து சொல்லுது என்னது? உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம். இதனே பதிற்று பற்றலும் என்ன சொல்லுது? அருங்கலம் தரியர் நீர்மிசை நீவக்கும் பெருங்கலி வங்கம். வங்கம்னா கப்பல் தானே. பதிற்று பற்றுலையும் வங்க கப்பலை பத்தி சொல்லுது. அப்புறம் சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டு நூல்களில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேந்தன் திவாகரத்துல இருக்கு, பதிற்று பற்றுல இருக்கு, அகநானூர்ல இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் தொல்காப்பியத்துல. இதெல்லாம் கப்பல் பத்தி சொல்றாங்க. நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மர கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள், தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான். மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்புகள் போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்தி தொடங்கினான். பிறகு மரங்கள் போன்ற பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள். அதன் பின்னர் எடை குறைந்த மரங்களின் உட்பகுதியை குறைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். தோணி உட்பகுதி தோண்டப்பட்டே உள்ளவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. அப்ப கட்டுமரம், தோணிகள்லாம் இருக்குதா? தமிழர்கள் நீர்நிலைகளை கடக்க எதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா சிறுசா எதெல்லாம் பயன்படுத்தினாங்க, பெருசா, சிறியதா, பெருசா என்னெல்லாம் பார்க்கலாமா? சிறியது வந்து என்னது? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரியது என்னதுன்னா களம், வங்கம், நாவாய். இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொருந்தாததில் கொடுத்து கேட்கலாம். 3 இதை கொடுத்துட்டு 3 சிறுசில் கொடுத்துட்டு பெருசு 1 கொடுத்து கேட்கலாம். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. தெரிந்து கொள்வோம். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழர்கள் கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றுள்ளனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதையும் வரலாறு பகிர்கிறது. யாரும்? ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்களை எப்படி சொல்லுவாங்க? கம்மியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதனை மணிமேகலையில என்ன சொல்றாங்கன்னா களஞ்சை கம்மியர் வருகன கூயி ஆடியார். பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலே செல்ல வேண்டியிருப்பதால் கப்பல்களை பாதுகாப்பானதாகவும் மிகவும் வலிமையானதாகவும் உருவாக்கினர். கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகவும் கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்படையா மரங்களையும் கப்பல் கட்ட பயன்படுத்தியிருக்காங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர்.
மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம். மேலும் சுழியுள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினர். இவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையை கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பிலும் உண்டு. கரிமுகம்பி, பரிமுகம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. அப்போ மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய்ன்னு சொல்லுவாங்க. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. தச்சுமூலம் அப்படிங்கிற ஒரு நீட்டல் அளவை இருந்திருக்கு அப்போ உள்ளதுல. கரிமுகம்பி, பரிமுகம்பி அப்படின்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றில் இடையே தேங்கானார், பஞ்சு ஆகியவற்றை ஒன்று வைத்து ஒன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலைந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து அக்கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனை கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலமும் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவர் கடற்பயணி வியந்து பாராட்டியிருக்காரு. அந்த செயலை செஞ்சதால் அதை வியந்து பாராட்டியிருக்காரு. இரும்பு ஆணிகள் துருபிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணிகளை பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தான் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிந்து கொள்வோம் பார்க்கலாமா? வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் சொல்லியிருக்காரு. தமிழர்களோட கப்பலை பாராட்டி, அவங்களோட திறமையை பாராட்டி என்னதுன்னு பார்க்கலாமா? ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு வாக்கர் சொல்லியிருக்காரு. பாய்மர கப்பல். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல் பாய்மர கப்பல் எனப்பட்டன. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தின. பாய்மரங்களை கக்கட்டும் கயிறுகளும் பல வகையான இருந்தன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடங்காயிறு, பளிங்கை கயிறு, முட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடி பாக்கயிறு என்பவை அவற்றில் சில. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. எனது பரிபாடல் கூறுது. கப்பலின் உறுப்புகள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா, குறுக்கு மரத்தை பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் சொல்லுது. இது காந்த ஊசியை பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை எப்படி சொல்லுவாங்களா? மாலுமி, மிகாமான், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். கப்பல் சிலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்தனர். புறப்பாடல் வெண்ணி குயத்தியார் என்ன சொல்றாங்கன்னா, நளியீறு முன்னீறு நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. கடலில் காற்று வீசும் திசையை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் நம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டி கருவியை பயன்படுத்தி வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை பயன்படுத்தினர். கப்பல் ஓட்டும் ஆளுமைகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர். கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதால் இஃது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு. அப்போ கலங்கரை விளக்கத்தோட பொருள் என்னது? கப்பலை அழைக்கும் விளக்கு. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இதை புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, களம் தந்த பொற்பரிசும் கலை தோணியால் கரை சேர்க்கொண்டு. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல் என்றும் போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்கள் என்றும் உள்ளன. இத்தகைய சீர்மிகு கப்பல்களில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை மேல் செல்லும் வழியாக செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளன. அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்று கருதலாம். சரியான விடை பார்ப்போமா? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். அப்போ மிச்சம் 3 எனது பெரிய நீர்நிலைகள்.
தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுவாரா. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கானா. கப்பல்கள் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி அப்படின்னு அழைக்கப்படுதா. கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க வைக்க உதவுவது நங்கூரம். இலத்திய மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. பொறுத்துக்க பார்ப்போமா. எரானா அடிமரமா, பருமல்னா குறுக்கு மரமா, மிகாமன்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. இந்த கோடிட்ட இடம் சரியான விடையை பொறுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க.